தமிழ் சினிமாவில் அட்சய பாத்திரம் போல சொன்ன கேரக்டரை அப்படியே நடிப்பில் மொத்தமாக கொண்டு வரும் அற்புதமான நடிகர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவங்களில் ஒருவர் தான் எம்.எஸ். பாஸ்கர். காமெடி, குணச்சித்திரம், வில்லத்தனம்னு எந்த மாதிரியான கேரக்டர்னாலும் இம்மியும் பிசிறு தட்டாமல் நடிக்கும் வல்லமை மிக்க நல்ல கலைஞர் எம்.எஸ். பாஸ்கர். ஏன்னா கார்த்திக், காஜல் அகர்வால், சந்தானம், பிரபு, நாசர் உள்ளிட்ட நடித்த படம் அழகுராஜா. இந்த படத்தில் நடனம் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் காஜல் அகர்வாலுக்கு ரோட்டில் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கும் எம்.எஸ். பாஸ்கரை நடன மாஸ்டராக கார்த்தி ஏற்பாடு செஞ்சிருப்பாரு. இந்த காமெடி காட்சியில் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பு வேற லெவலில் ரசிகர்களை கவர்ந்துச்சு. அதனால தான் அண்ணாமலை சவுக்கால் அடித்து கொண்ட போராட்டத்தில் எம்.எஸ். பாஸ்கரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் நடிகர் எஸ்.வி. சேகர். அதே போல் பார்க்கிங் படத்தில் கார் நிறுத்தும் ஈகோ பிரச்சனையில் வில்லன் நடிப்பில் மிரட்டியிருப்பார் எம்.எஸ். பாஸ்கர். சமீபத்தில் கூட ஐஎம் சாரி ஐயப்பான்னு பாடிய கானா பாடகி ஒருவரை கடுமையாக விமர்சித்திருந்தார் எம்.எஸ். பாஸ்கர். எம்.எஸ். பாஸ்கர் ஒரு தமிழ் நடிகரும் பின்னணி குரல் கொடுப்பவரும் ஆவார். இவருடைய தந்தை முத்துப்பேட்டை சோமுதேவர், தாயார் சத்யபாமா. இவருடைய தந்தை நிலக்கிழார். இவருக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. முதலாம் அவர் ஹேமா மாலினி சென்னையில் பின்னணி குரல் கொடுப்பவராகவும், 2ஆம் அவர் தாரா மும்பையில் பின்னணி குரல் கொடுப்பவராகவும் இருக்காங்க. இவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு. இவருடைய தந்தை முத்துப்பேட்டையை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது நாகப்பட்டினத்திலும் சென்னையிலும் பள்ளி படிப்பு முடித்த இவர் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் கல்லூரி படிப்பு முடித்தார். இவர் தொலைக்காட்சி தொடர்களான சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, செல்வி, திரைப்படங்களான சிவகாசி, மொழி போன்றவற்றால் பெரிதும் அறியப்படுறாரு. இவர் மொழி திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதையும் பெற்றிருக்காரு. இவர் 75 படங்களுக்கு மேலாகவும் நடிச்சிருக்காரு. கடந்த வாரம் ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் எம்.எஸ். பாஸ்கர் பேசிய ஒரு வீடியோ பதிவு வைரலாகி வருது. அதில் எம்.எஸ். பாஸ்கர் என்னதான் பேசியிருக்காரு? தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. அமைதியாக கோவிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டுட்டு பெரியவங்களை வணங்கி வீட்டில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் சாப்பிட்டு அப்புறம் வடை, பாயாசம், சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு. பாதி ராத்திரியில் போய் நல்லா ஏற்றிக்கிட்டு பைக்கில் போய் எங்காவது மோதிட்டு விழுந்தா அது ஆங்கில புத்தாண்டுன்னு அதில் பேசியிருக்காரு நடிகர் எம்.எஸ். பாஸ்கர். இந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருது.